ஜெய் ஸ்ரீராம். லவன்குசன் பாகம் 12. சில தினங்களுக்கு பிறகு வசிஷ்ட முனிவர் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரனை பார்க்க அரண்மனைக்கு சென்றார். வசிஷ்ட முனிவரின் வருகையை கண்ட அரசர் தனது இருக்கையை விட்டு எழுந்து அவரை வரவேற்றார். தனது அரியணையை விட மிக உயரமான இருக்கையை அவருக்கு வழங்கினார். அவர் முன் தனது இரு கைகளையும் கூப்பி, "கூறுங்கள் குருவே, எனக்கு தங்களது கட்டளை என்ன? என்னை பார்க்க தாங்கள் இவ்வளவு தூரம் வரவேண்டுமா? செய்தி அனுப்பியிருந்தால் நான் வந்திருப்பேன் அல்லவா?" என்று கூற, அதனை கேட்டு வசிஷ்ட முனிவர் அரசருக்கு மகிழ்ச்சியோடு ஆசிகளை வழங்கினார். "அரசே, தாங்கள் தங்களின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் யாகம் ஒன்றை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன் பெயர் அஸ்வமேத யாகம். அந்த யாகத்தை தாங்கள் நடத்தினால் இந்த உலகில் தங்களுக்கு எதிரி யாரும் இல்லை என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும்" என்று கூறினார். அதனை கேட்ட அரசர், "தங்களின் உத்தரவுப்படியே நடக்கும் குருவே. நாளையே இதற்கான வேலைகள் ஆரம்பமாகும்படி கட்டளையிடுகிறேன்" என்று கூற, வசிஷ்ட முனிவர் யாகத்தை பற்றிய முழு விவரத்தை கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அஸ்வமேத யாகத்திற்கு குதிரை ஒன்று தேவைப்பட்டது. அந்த குதிரை நீளமான கால்களையும் வெள்ளை நிறத்தையும் பெற்றிருக்க வேண்டும். அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரர் அமைச்சர்களிடம் கூறி நாட்டில் அனைத்து இடங்களிலும் தேடி ஒரு அழகிய குதிரையை வரவழைத்தார். அந்த குதிரை மிகவும் அழகாக இருந்தது. நீளமான கால்களை கொண்டிருந்தது. வெள்ளை நிறத்தில் மின்னியது. அதற்கு மேல் வண்ண வண்ண பட்டாடைகளை வைத்து அதனை அலங்கரித்தனர். மலர்களால் செய்த மாலையை அதற்கு அணிவித்தனர். அதன் பிறகு அதன் கழுத்தில் துணியாலான ஒரு செய்தி பலகை தொங்கவிடப்பட்டது. அந்த பலகையில், "இது அயோத்தியின் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரரின் அஸ்வமேத யாகத்தின் குதிரை. இந்த குதிரை எங்கெங்கு செல்கின்றதோ அந்த தேசம் அனைத்தும் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு சொந்தமாகும். அந்த நாட்டின் அரசர்கள் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரனை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக இந்த குதிரையை யாராவது தடுத்து நிறுத்தினால் அவர்கள் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரரோடு சண்டையிட வேண்டும்" என்று எழுதியிருந்தது. அந்த குதிரை நடக்க தயாரானது. அரசரின் மூன்றாவது தம்பி சத்ருகனும் அனுமானும் அயோத்தியின் மிக பெரிய சேனையுடன் அந்த குதிரையின் பின்னால் செல்ல ஆயத்தம் ஆயினர். அதனை கண்ட பரதனின் மூத்த புதல்வன் புஷ்கல் அரசரிடம், "அரசே, நானும் சித்தப்பாவுடன் செல்ல விரும்புகிறேன். என்னையும் அங்கு செல்ல அனுமதியுங்கள்" என்று கேட்டான். அதற்கு அரசர், "மகனே, நீ இன்னும் சிறு குழந்தைதான். காட்டிற்குள் சென்றால் மிகவும் சிரமப்படுவாய். அதனால் இப்பொழுது செல்ல வேண்டாம். நீ வளர்ந்த பிறகு உன்னை அழைத்துச் செல்கிறேன்" என்று கூறினார். ஆனால் புஷ்கல் அரசரின் பேச்சை கேட்கவில்லை. "இல்லை இல்லை, நானும் செல்வேன். அரசே, எனக்கு பல தேசங்களை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. காட்டிற்குள் செல்ல நான் பயப்பட மாட்டேன். சித்தப்பாவுடன் இருக்கும் பொழுது எனக்கு எதுவும் ஆகாது. என்னையும் செல்ல அனுமதியுங்கள்" என்று அடம்பிடித்தான். அவன் செல்வதை தடுத்து நிறுத்த அரசர் எவ்வளவோ முயன்றும் இயலாமல் போனது. அதனால் இறுதியில் அவன் செல்வதற்கு அனுமதி அளித்தார் அரசர். மெல்ல மெல்ல குதிரை நடக்கத் தொடங்கியது. அதன் பின்னாலேயே அரசரின் சேனையும் சென்றது. எங்கெங்கு குதிரை செல்கின்றதோ அங்கெல்லாம் சேனையும் சென்றது. கால் போன போக்கில் அந்த குதிரை அனைத்து தேசங்களுக்கும் சென்றது. ஆனால் அதனை தடுத்து நிறுத்தும் துணிவு யாருக்கும் வரவில்லை. காரணம், அது அயோத்தி அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரரின் குதிரை. மாறாக பெரிய பெரிய தேசங்களின் அரசர்களும் அந்த குதிரையை வணங்கி பூஜை செய்து சேனையை வாழ்த்தி வழி அனுப்பினர்.